200 கிராம் குட்கா வைத்திருந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளை அடித்து கொலை செய்திருக்கிறது இந்த காவல்துறை. ஆனால் 40 கோடி ரூபாய் லஞ்சம் குட்கா விற்பனை செய்தவர் முதலாளியிடமிருந்து லஞ்சம் பெற்ற குட்கா விஜயபாஸ்கரை தன் பக்கத்திலே வைத்து சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரை குளத்தில் சபரிவர்மன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை படுகொலை செய்திருக்கிறது இந்த விஜய் அரசு. மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அரசில் பிண நாற்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக சொல்லி பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற திரு சபரிவர்மன் என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவல்துறை கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியது. 10ஆம் தேதி அன்று அந்த சபரிவர்மனுடைய அலைபேசியை வாங்கிட்டு போக சொல்லி சொன்ன காவல்துறை அதை பெறுவதற்காக காவல் நிலையத்திற்கு சென்ற சபரிவர்மனை கைது செய்வதாக சொல்லி பிறகு சபரிவர்மன் வீட்டுக்கு அவருக்கு உண்டான உடைகளை எடுத்து செல்லுகிற போது குடும்பத்தாரிடம் என்னை காவல்துறை கைது செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு முன்பு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகளை மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கின பிறகுதான் கொண்டு போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட கொடுத்து மெடிக்கலி இஸ் ஃபிட் டு ரிமாண்ட் அப்படின்னு வாங்கின பிறகுதான் சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும். அப்படி மெடிக்கலி ஃபிட் என்கின்ற சர்டிபிகேட்டை வாங்கிய பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட சபரிவர்மனை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த குடும்பத்தினர் சிறைச்சாலையில் சென்று சந்திக்கிறார்கள். அவர் நலமுடன் இருக்கிறார், நன்றாக பேசுகிறார், எந்த விதமான காயமோ அல்லது போலீஸ் சிறைச்சாலையில் தாக்கியதற்காக எந்த புகாரும் அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் 13ஆம் தேதி அன்று ஜெயிலிருந்து போலீஸ் மூலமாக இவங்க வீட்டுக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சபரிவர்மன் உடல்நலை குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி தகவல் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போன இந்த குடும்பத்தார் அவரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு மார்ச்சில் இருக்கிறதா சொன்னபோது அந்த குடும்பம் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அதன் பிறகு இவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அதன் பிறகுதான் இவர்களுக்கு தெரிகிறது. 10ஆம் தேதி நல்லா இருந்த அந்த சபரிவர்மன் 13ஆம் தேதி மரணம் அடைந்ததாக காவல்துறை தெரிவித்த பிறகு நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த குடும்பத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. அது ஊடகங்களில் சில தொலைக்காட்சிகள் வந்தது, பல தொலைக்காட்சிகள் வந்ததா என்றால் எங்களுக்கு தெரியவில்லை, நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் சினிமா ஷூட்டிங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பெரம்பூரிலே வீதியிலே வலம் வருவது போன்றும் அரிசியை ரேஷன் பொருட்களிலே கொடுப்பது போன்றும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக எல்லா கேமராக்களும் தன் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய பெரம்பூருக்கு செல்லுகிற அந்த விஜயத்தை திரு விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதெல்லாம் டைவர்டிக் பாலிடிக்ஸை மட்டும்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. 200 கிராம் குட்கா வைத்திருந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளை அடித்து கொலை செய்திருக்கிறது இந்த காவல்துறை. ஆனால் 40 கோடி ரூபாய் லஞ்சம் குட்கா விற்பனை செய்தவர் முதலாளியிடமிருந்து லஞ்சம் பெற்ற குட்கா விஜயபாஸ்கரை தன் பக்கத்திலே வைத்து சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. இதுதான் இந்த விஜய் அரசினுடைய மாற்றம்.